வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி திருக்கோவில். பேர் பார்த்தாலே தெரியும், இது ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு கோவில். எப்படி திருப்பதி கோவில வந்து நித்திய கல்யாண சேவை நடக்குமோ, எப்படி நம்ம வேண்டிட்டு பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த சத்யநாராயண சுவாமி திருக்கோவில்லையும் டெய்லி வந்து சத்யநாராயண சுவாமி பூஜை நடக்கும். இங்கேயும் வேண்டிட்டு எல்லாரும் பண்ணுவா. அதாவது குழந்தை பாக்கியம் வேணும், இல்ல கல்யாணம் நடக்கணும், குழந்தைகள் படிப்பு முன்னேற்றம், இது எல்லாத்துக்காகவும் வேண்டிப்பா. நம்ம வேண்டது வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. திருப்பதி கோவில் மாதிரியே இந்த கோவிலும் மலை மேல் இருக்கும். ரொம்ப அழகா தேர் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஆந்திரால வந்து காக்கிநாடால இருந்து பக்கம், அது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். இந்த கோவில வந்து அன்னவரம் கோவில் அப்படின்னு கூட சொல்லுவா. இங்க பண்ணக்கூடிய பிரசாதத்தையும் அன்னவர பிரசாதம் அப்படின்னு சொல்லுவா. இந்த சத்யநாராயண சுவாமி திருக்கோவிலை நீங்க சேவிச்சிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சேவிக்கல அப்படின்னா அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவில்ல இந்த சத்யநாராயண பூஜை டயத்துல இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக பண்ணக்கூடிய பிரசாதம் தான் அன்னவர பிரசாதம். அந்த பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த அன்னவரம் சத்யநாராயண சுவாமி பிரசாதம் ஈஸியாவும் குவிக்காவும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 கப்பு கோதுமை ரவைக்கு நம்ம இதுல 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கணும். 1/4 கப்ல வந்து கொஞ்சம் நெய் நான் மிச்சம் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். நெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கப்பு கோதுமை ரவை. இதே கப்ல தான் நம்ம 1/4 கப்பு நெய் அளந்து விட்டோம். லோ ஃப்ளேம்ல இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கணும். கோதுமை ரவை பாருங்க நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் லேசா கலர் வந்து ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிடும். இது நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்ல வறுத்தாதான் அது மாதிரி நமக்கு ஈவனா ஒரே மாதிரி வறுப்படும். ஏன்னா கோதுமை ரவையில கொஞ்சம் இந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, நம்ம அந்த அளவுக்கு வறுக்கும் போதுதான் அந்த வழுவழுப்பு தன்மை போய் நல்லா உதிர் உதிரா வரும். கோதுமை ரவை பாருங்க நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு. பொறுமையா இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்ல நான் ஒரு 10 நிமிஷம் அதை வறுத்துருக்கேன். நம்ம கோதுமை ரவை அளந்து எடுத்துடணும் இல்லையா, அதே கப்ல 2.5 கப்பு ஜலம் நான் வெந்நீர் விடுறேன். இதுக்கு வந்து ஒரு 2 கல் உப்பு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடிய மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நம்ம ரவா அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1.5 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன். நல்லா புடிச்சு சேர்த்துக்கணும். அதே கப்ல 1 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடிய திறந்துடலாம். பாருங்க அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. நல்லா உதிர் உதிரா இருக்கு. நம்ம கொதிக்க வச்சிருக்கிற வெள்ளை தண்ணிய டைரக்டா இதுல ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இந்த கோதுமை ரவையும் வெள்ளை தண்ணியில நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காயி நல்லா ஹல்வா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். நடுவில் நம்ம கிளறி விட்டுக்கணும். நல்லா கொதிச்சு இறுகி வந்திருக்கு பாருங்க, ஹல்வா பதத்துல இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா வாசனையா இருக்கும். இந்த ரவையோட சேர்த்து இதையும் நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு பாருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா அப்படி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கணும். ஜாதிக்காய் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க, அதுல துருவிக்கலாம். ரொம்ப அதிகம் வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்க பர்ஃபெக்டான பதத்துல ரொம்ப நன்னா அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட பிசு பிசுப்பெல்லாம் இல்லாம கோதுமை ரவையும் நன்னா வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. நம்ம குக்கர்ல விட்டது போக நெய் மிச்சம் இருந்தது இல்லையா, அதை வந்து இந்த பேன்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து முந்திரி, பாதாம், திராட்சை, கொப்பரை தேங்காய் ஸ்லைசஸ் இது எல்லாமே நம்ம சேர்க்கலாம். முந்திரி பருப்புலாம் முழுசா போடாம இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நான் முந்திரி பாதாம் மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய ஸ்லைஸா நம்ம கீரியும் போட்டுக்கலாம், இல்ல பல்லா கட் பண்ணியும் போடலாம். இல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் துருவலி சேர்த்து வதக்கியும் போட்டுக்கலாம்.
நல்லா இது போல கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியா இருக்கும். வறுத்த முந்திரி பாதாம இந்த அன்னவரம் பிரசாதத்தை நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். பாருங்க, அன்னவரம் பிரசாதம் இவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட குழப்பழப்பு இல்லாம நல்லா உதிரியா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இப்ப இந்த பிரசாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அன்னவரம் சத்யநாராயண சுவாமி பிரசாதம் சுவாமி வந்து சூப்பரா அமைச்சுட்டார். சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்லா பொலன்னு அதே நேரம் நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்ததுனால கோவில் பிரசாதம் மாதிரி வாசனையாவும் இருக்கு. இந்த கோதுமை ரவையும் வந்து என்ன பொலன்னு உதிரா இருக்கு, தனித்தனியா இருக்கு. நம்ம புட்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. அதே நேரம் சாஃப்டா வெந்திருக்கு. கோதுமை ரவைக்கு உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாம ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்கு. இது வந்து அன்னவரம் டெம்பிள்லயும் பண்ணுவா. ராஜஸ்தான், குஜராத்ல எல்லாம் போனோம் அப்படின்னா நாப்சி அப்படின்னு சொல்லுவாவா. நாட்டுல பண்ணக்கூடிய சின்ன பூஜையில இருந்து பெரிய கல்யாணம் வரைக்கும் எவ்வளவு ஸ்வீட்ஸ் அவ பண்ணாலும் இது வந்து ரொம்ப முக்கியமா பண்ணுவா. ரொம்ப விசேஷம் அவளுக்கு. சத்யநாராயண சுவாமி பிரசாதம் வந்து நம்ம வேற மாதிரி பண்ணுவோம், சப்பாதம் அப்படின்னு பண்ணுவோம். இதுவும் பண்ணலாம், இல்ல நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய சத்யநாராயண சுவாமி பிரசாதமும் நம்ம பண்ணலாம். சரி, மார்கழி மாசம் அப்படிங்கறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் சேவிச்ச கோயில்கள்ல அந்த ஸ்பெஷலான பிரசாதம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒவ்வொன்னா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட அன்னவரம் சத்யநாராயண சுவாமி பிரசாதம் மார்கழி மாசத்துல ஒரு நாள் நீங்க பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.